for the life of the church, the primary source of doctrine are the New Testament epistles. ஆகவே இன்றைக்கு சபை வாழ்க்கைக்கு பிரதானமாக நாம் உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்கள் தான் பிரதானமானது. Any other teaching you can take as supportive from the other portions of the scripture, but doctrine, if you want to prepare for the church, that must be from the epistles of the New Testament, because God's word says, upon the foundation of the apostles and prophets, the church gets built up. சபையை திருச்சபை கட்டப்படுவதற்கான அஸ்திவாரம் வேண்டும் என்று சொன்னால் அது அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபத்திலிருந்து மாத்திரமே அதை கட்ட முடியும். ஏனென்று சொன்னால் மற்றவைகள் அவைகளுக்கு உறுதுணையாக இருக்கலாமே ஒழிய வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படுகிறோம் என்று. And even among the epistles of the New Testament, the maximum number of epistles was written by Apostle Paul. இந்த புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட நிருபங்களிலும் அதிகமான நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலினாலே எழுதப்பட்டது. And 9 of those epistles were called church epistles. அதுல 9 நிருபங்கள் சபை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. And if you look at those 9 church epistles, very interestingly, Apostle Paul has addressed 7 churches. அந்த 9 சபை நிருபங்களையும் நாம் மிகவும் கவனமாக பார்ப்போம் என்று சொன்னால் அதை பவுல் 7 சபைகளுக்கு எழுதுகிறார். The epistle of Romans written to the church in Rome. ரோமர் நிருபம் ரோமாபுரியிலே இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டது. The first and second Corinthians written to the church in Corinth. முதல் மற்றும் இரண்டாம் கொரிந்தியர் கொரிந்து பட்டணத்திலே இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டது. The book of Galatians was written to the churches in Galatia. கலாத்திய நிருபம் கலாத்திய பிராந்தியத்திலே இருக்கிற சபைகளுக்கு எழுதப்பட்டது. And the book of Ephesians was written to the church in Ephesus. எபேசு புத்தகம் எபேசு பட்டணத்திலே இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டது. The epistle of Philippians was written to the church at Philippi. பிலிப்பியில் இருக்கிற சபைக்கு பிலிப்பு நிருபம் எழுதப்பட்டது. Colossians was written to the church in Colossae. கொலோசே நிருபமானது கொலோசே பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டது. The first and second Thessalonians were written to the church in Thessalonica. முதல் மற்றும் இரண்டாம் தெசலோனிக்கேயர் நிருபங்கள் தெசலோனிக்கே பட்டணத்திலே இருக்கிற சபைகளுக்கு எழுதப்பட்டது. Just like John wrote to 7 churches in Revelation, Paul wrote to 7 churches in the New Testament. எப்படி வெளிப்படுத்துதலே அப்போஸ்தலனாகிய யோவான் 7 சபைகளுக்கு எழுதினானோ அதே போல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 7 சபைகளுக்கு பவுல் எழுதுகிறார். God used John to write about the future of the church, and God used Paul to write about the present conduct of the church. தேவன் யோவானை சபையின் எதிர்காலத்தை குறித்து எழுத பயன்படுத்தினார். அங்கே பவுலை சபையின் நிகழ்காலத்தை தற்காலத்தை குறித்து எழுத பயன்படுத்துகிறார். Now I am giving you a panoramic picture of how doctrine should be evolved from the writings of the New Testament. இங்கே புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களின் மூலமாக எப்படி நாம் உபதேசத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு சித்திரத்தை நான் உங்களுக்கு முன்பாக வரைகிறேன். Earlier we referred to 2 Timothy 3rd chapter. நாம் இதற்கு முன்பதாக 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்தை பார்த்தோம். And we saw the fourfold profitability of the word of God. தேவனுடைய வசனங்களின் 4 பரிமாண பயன்களை நாம் பார்த்தோம். Number 1 doctrine. முதலாவது உபதேசம். Number 2 reproof. இரண்டாவது கடிந்து கொள்ளுதல். Number 3 correction. மூன்றாவது சீர்திருத்தம். Number 4 instruction in righteousness. நான்காவது நீதியை படிப்பித்தல். Very interestingly, Apostle Paul consciously covered all these 4 areas in the 7 epistles. நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 4 காரியங்களும் தன்னுடைய எல்லா நிருபங்களிலும் மிக நேர்த்தியாக அவர் எழுதி இருக்கிறார். Take Romans and Philippians, Romans and Ephesians. ரோமர் மற்றும் எபேசு நிருபத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் predominantly it was doctrine. அது மிக முக்கியமாக உபதேசத்தை குறித்து சொல்லுகிறது. Doctrine means explanation of the truth. அங்கே உபதேசம் என்று சொன்னால் சத்தியத்தை விளக்குவது. And then when you come to Corinthians and Philippians, நீ கொரிந்தியர் மற்றும் பிலிப்பியருக்கு வருவோம் என்று சொன்னால் there he talks about reproof. அங்கே அவர் கடிந்து கொள்ளுதலை குறித்து பேசுகிறார். Because there was failure in practical holiness in the church in Corinth. கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையிலே நடைமுறை பரிசுத்தத்திலே பிரச்சனை இருந்தது. And in the church in Philippians there was a lack of unity. அங்கே பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சபையிலே ஐக்கியமின்மை இருந்தது. So he comes with a word of reproof. ஆகவே அங்கே கடிந்து கொள்ளுதலின் வார்த்தையினாலே வருகிறார். When you come to Galatians and Colossians, அங்கே கலாத்தியர் மற்றும் கொலோசியர் நிருபங்களுக்கு வருகிற பொழுது there his tone is one of correction. அங்கே அவர்
திருத்தத்தை செய்கிறார், சீர்திருத்தம் செய்கிறார். Because Galatians were going back to the law from grace. ஏனென்று சொன்னால் கலாத்தியர்கள் கிருபையிலிருந்து நியாயப்பிரமாணத்திற்கு திரும்புகிறவர்களாக இருந்தார்கள். So he gave a correction. ஆகவே அங்கே ஒரு திருத்துதலை கொடுக்கிறார். Colossians were denying the supremacy of Christ. கொலோசியர் இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையை மறுதலிக்கிறவர்களாக இருந்தார்கள். So he brought book to say that Christ is the head and he might have the preeminence. ஆகவே தான் அவன் அங்கே அவர் இயேசு கிறிஸ்துவே சபைக்கு சிரசானவர், அவருடைய மகா முக்கியத்துவத்தை அவர் மிகைப்படுத்தி சொல்லுகிறார். When you take 1 Thessalonians and 2 Thessalonians, முதல் 2 தெசலோனிக்கர் பத்திரிகைகளை எடுப்போம் என்றால் they got all these three. இந்த மூன்று காரியங்களுமே அவைகளில் இருக்கிறது. Doctrine is there, அங்கே உபதேசம் இருக்கிறது, reproof is there, கடிந்து கொள்ளுதல் இருக்கிறது, and correction is அங்கே there. திருத்தமும் இருக்கிறது. But all the epistles put together, ஆனால் எல்லா நிருபங்களையும் ஒன்று சேர்த்தால் they talk about instruction in righteousness. அது நீதியின் வாழ்விற்கான அறிவுரைகளை சொல்லுகிறது, நீதியை படிப்பிக்குது, நீதியை படிப்பிக்கிறது. So you find that all these epistles had this kind of a focus when they addressed the recipients. ஆகவே இந்த எல்லா நிருபங்களுமே அவைகள் அந்த நிருபங்களை யாரு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை குறியாக வைத்து எழுதப்பட்டதா இருந்தது. So we come to the usual conclusion. நாம் ஆகவே தான் இந்த முடிவான இந்த முடிவுக்கு வருகிறோம். Bible is not only supreme, the Bible is also sufficient. வேதம் மேன்மையானது மாத்திரமல்ல, வேதம் போதுமானதும் கூட. It is not only supreme, முதன்மையானது மட்டுமல்ல. The Bible is not only supreme, அது முழுமையானது. It is also sufficient, it is complete. வேதம் முதன்மையானது மாத்திரமல்ல, அது முழுமையானதும் கூட. Beloved, this is a topic, this is a doctrine that will be very vehemently attacked in future. வருங்காலத்திலே இந்த ஒரு உபதேசத்திற்கு விரோதமாக தாக்குதல்கள் அநேகம் வரும். There will be many books coming as if they are prophetic revelations by God. ஆண்டவரிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசன வெளிப்படுத்தல் என்று சொல்லுகிற அநேக புத்தகங்கள் வரக்கூடும். Many books will come which will very subtly try to replace the book of Revelation. தேவனுடைய வெளிப்படுத்தலின் இந்த புத்தகத்திற்கு பதிலாக அநேக புத்தகங்கள் தந்திரமாக மாற்றாக வரும். Already they have begun to come, but you will find they are full-fledged, full-scale blooming up very soon. இவைகள் ஏற்கனவே வர ஆரம்பித்து விட்டன, ஆனால் இது முழுமையாய் வருவது வெகு சீக்கிரத்திலே நடக்கும். At that time you remember these things in mind and say put and stay stuck with the scripture, because the Bible is not only supreme, it is also sufficient. அந்த சந்தர்ப்பத்திலே தானே வேதம் முதன்மையானது மாத்திரமல்ல முழுமையானது என்கிற சத்தியத்திலே உறுதியாக நின்று அந்த போதகங்களுக்கு விரோதமாய் நிற்க வேண்டும். When we talk about doctrine, beloved, there are two kinds of doctrine. நாம் உபதேசத்தை குறித்து பேசுகிற பொழுது இரண்டு வகையான உபதேசங்கள் இருக்கின்றன. One is sound doctrine, ஒன்று ஆரோக்கிய உபதேசம், the other is false doctrine. இன்னொன்று கள்ள உபதேசம். You know, the Bible teaches doctrine, வேதம் நமக்கு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறது, and it speaks about both sound doctrine and false doctrine. அது ஆரோக்கிய உபதேசத்தையும் கள்ள உபதேசத்தையும் நமக்கு சொல்லுகிறது. Both are pointed out in the Bible. வேதத்திலே அது இரண்டுமே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Let us look at some passages we talk about sound doctrine. இந்த ஆரோக்கிய உபதேசத்தை குறித்து பார்ப்பதற்கு சில வசன பகுதிகளை பார்ப்போம். 1 Timothy first chapter. முதல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் முதலாவது அத்தியாயம். Look at the 10th verse. 10வது வசனம். There it speaks about sound doctrine. அங்கே தமிழிலே 11வது வசனம், அங்கே ஆரோக்கிய உபதேசத்தை குறித்து வாசிக்கிறோம். When you come to 2 Timothy, 2 தீமோத்தேயு 4th chapter, 4வது அத்தியாயம் 3rd verse, 3வது வசனம், it says people in the last days will not endure sound doctrine. அங்கே ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Come to book of Titus first chapter, தீத்து 1வது அத்தியாயம், look at the 9th verse. 9வது வசனம், there it again refers to sound doctrine. அங்கேயும் ஆரோக்கியமான உபதேசத்தை பார்க்கிறோம். Come to the second chapter, 2வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். look at the first verse. 1வது வசனம், as for you speak the things which are proper for sound doctrine. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. So the first name given to the Bible for the good doctrine is sound doctrine. இங்கே வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல போதகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ஆரோக்கியமான உபதேசம். What are all sound doctrines? ஆரோக்கியமான உபதேசங்கள் எவை? Number 1, முதலாவது apostles doctrine is sound doctrine. அப்போஸ்தலருடைய
உபதேசங்கள் ஆரோக்கியமான உபதேசம். Acts 2:42. அப்போஸ்தலர் 2வது அத்தியாயம் 42வது வசனம். It speaks about apostles' doctrine. அங்கே அப்போஸ்தலருடைய உபதேசத்தை குறித்து வாசிக்கிறோம். When you come to 2 Timothy 3rd chapter, 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்திற்கு வருகிற பொழுது look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். Paul says, my doctrine. அங்கே பவுல் சொல்கிறார் என் போதகம். That is Paul's teaching. That is apostles' doctrine. பவுலுடைய உபதேசம் அது என்று சொன்னால் அப்போஸ்தலருடைய உபதேசம். Come to Acts of the Apostles 13th chapter. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13வது அத்தியாயம். Another name given to sound doctrine. இந்த ஆரோக்கியமான உபதேசத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் Doctrine of the Lord. 12வது வசனம் கர்த்தருடைய உபதேசம். Doctrine of the Lord. கர்த்தருடைய உபதேசம். Now come to 2 Timothy, come to 1 Timothy 6th chapter. 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். And we will look at the first verse. முதலாவது வசனத்தை பார்ப்போம். It speaks about the doctrine of God. தேவனுடைய உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. Doctrine of God. தேவனுடைய உபதேசம். Titus 2nd chapter. தீத்து 2வது அத்தியாயம். Look at the 10th verse. 10வது வசனம். Doctrine of God. தமிழிலே 9வது வசனம் தேவனுடைய உபதேசம். John verses 9 and 10. 2 யோவான் 9வது 10வது வசனங்கள். It speaks about doctrine of Christ. கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து பேசுகிறது. And come to John's Gospel 7th chapter. யோவான் நற்செய்தி நூல் 7வது அத்தியாயம். And we'll read verses 16 and 17. 16வது 17வது வசனம். Jesus says, my doctrine. இயேசு கிறிஸ்து என்னுடைய உபதேசம் என்று சொல்கிறார். 17th verse he again says concerning this doctrine. 17வது வசனத்திலே இந்த உபதேசத்தை குறித்து என்று சொல்கிறார். So what are the various names given to sound doctrine? ஆரோக்கிய உபதேசத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெவ்வேறு பெயர்கள் என்ன? Apostles' doctrine. அப்போஸ்தலருடைய உபதேசம். Doctrine of the Lord. கர்த்தருடைய உபதேசம். Doctrine of God. தேவனுடைய உபதேசம். Doctrine of Christ. கிறிஸ்துவின் உபதேசம். So if something has to be a sound doctrine on the pages of the Bible, this must have the apostles, the Lord, the God, the Lord Jesus Christ as their source of teaching. இந்த வேத புத்தகத்திலிருந்து ஆரோக்கியமான உபதேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அப்போஸ்தலர், கர்த்தருடைய உபதேசம், தேவனுடைய உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம் இவைகள் தான் அவைகளுக்கு மூலமாக இருக்க வேண்டும். Now come with me to look at some names for the false doctrine. கள்ள உபதேசத்திற்கு இருக்கிற வேறு சில பெயர்களை பார்ப்போம். Matthew's Gospel 16th chapter. மத்தேயு 16வது அத்தியாயம். Look at the 12th verse. 12வது வசனம். மத்தேயு 16:12. Here we read about the doctrine of Pharisees and Sadducees. இங்கே பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசத்தை குறித்து வாசிக்கிறோம். Mark's Gospel 7th chapter. மார்க் 7வது அத்தியாயம். Look at the 7th verse. 7வது வசனம். Mark 7 and verse 7. மார்க் 7:7. Here we read about doctrines of men. இங்கே மனுஷருடைய உபதேசத்தை குறித்து வாசிக்கிறோம். Colossians 2nd chapter. கொலோசியர் 2வது அத்தியாயம். Look at the 22nd verse. கொலோசியர் 2வது அத்தியாயம் 22வது வசனம். It speaks about the commandments and doctrines of men. அது மனுஷருடைய கற்பனைகளையும் உபதேசத்தையும் குறித்து பேசுகிறது. Come to 1 Timothy 4th chapter. 1 தீமோத்தேயு 4வது அத்தியாயம். Look at the first verse. முதலாவது வசனத்தை பாருங்கள். It speaks about the doctrine of demons. அது பிசாசுகளுடைய போதகத்தை குறித்து பேசுகிறது. And come to Hebrews 13th chapter. எபிரேயர் 13வது அத்தியாயம். And look at the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 13:9. It speaks about strange doctrines. அது அந்நிய போதனைகளை குறித்து பேசுகிறது. Strange doctrines. அந்நிய போதனைகள். And already we have seen Revelation 2nd chapter. ஏற்கனவே வெளிப்படுத்தல் 2வது அத்தியாயத்தை நாம் பார்த்திருக்கிறோம். 14th verse. 14வது வசனம். Doctrine of Balaam. பீலேயாமின் உபதேசம். 15th verse. 15வது வசனம். Doctrine of Nicolaitans. நிக்கோலை மதஸ்தருடைய உபதேசம். In other words, இன்னும் வேறு வார்த்தையிலே சொல்வோம் என்று சொன்னால் anything that is contrary to the plain teaching of the apostles. அப்போஸ்தலருடைய தெளிவான உபதேசத்திற்கு விரோதமாய் இருக்கிற அனைத்தும் கள்ள உபதேசம். Romans 16 and verse 17. ரோமர் 16வது அத்தியாயம் 17வது வசனம். I urge you, brothers, note those who cause divisions and offenses contrary to the doctrine which you learned and avoid them. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 1 Timothy 1st chapter. 1 தீமோத்தேயு 1வது அத்தியாயம் 3rd verse. 3வது வசனம். No other doctrine. No வேற்றுமையான உபதேசங்கள். So stay put and confined to the apostolic teaching. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள்.
Now I have given you enough of biblical verses. நான் இப்பொழுது உங்களுக்கு போதுமான அளவிற்கு வேதத்தின் வாக்கியங்களை சொல்லி இருக்கிறேன். What is sound doctrine? ஆரோக்கிய உபதேசம் என்றால் என்ன? And what is false doctrine? கள்ள உபதேசம் என்றால் என்ன? Beloved, the sound doctrine and false doctrine are always opposed to each other. இந்த ஆரோக்கிய உபதேசமும் கள்ள உபதேசமும் எப்பொழுதும் ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இருக்கும். And there can be no compromise between these two. இவைகள் இரண்டுக்கும் மத்தியிலே எந்த விதமான சமரசமும் இருக்க முடியாது. And I am going into a very vital critical point. நான் இங்கே வேறு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். False doctrine is usually not 100% error. இந்த கள்ள உபதேசம் என்பது 100% தவறாக இருப்பதில்லை. பொதுவாக 100% தவறாக இருப்பதில்லை. It is usually a mixture. Follow my word. It is not 100% error. It is usually a mixture of truth and error. இது பொதுவாக சத்தியம் மற்றும் பொய்யை சேர்ந்த ஒரு கலப்பட சரக்கு. Please imprint it and implant it on your mind. Let it stay as a divine impact forever. உங்களுடைய மனதிலே அதை மிக ஆழமாக இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள், பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ஆழமாக உங்களுடைய இருதயத்திலே இருக்கட்டும். Adulterated milk we all have heard about. கலப்பட பால், கலப்படம் செய்யப்பட்ட பாலை குறித்து நமக்கு தெரியும். You can adulterate milk in two ways. இரண்டு வகையிலே நாம் பாலிலே கலப்படம் செய்யலாம். Either you can add water to milk, பாலுக்கு தண்ணீரை சேர்க்கலாம், or you can add milk to water. இல்லை என்று சொன்னால் தண்ணிக்கு பாலை சேர்க்கலாம். The first one is watery milk, the next one is milky water. முதலாவது தண்ணீர் நிறைந்த பால், இன்னொன்று பால் நிறைந்த தண்ணீர், தண்ணீர் நிறைந்த பால். Now that's what is happening in today's Christianity. இன்றைய கிறிஸ்தவத்திலே இதுதான் நடக்கிறது. At least if we get watery milk, it doesn't matter, it is not all that bad. தண்ணீர் கலந்த பால் கிடைத்தால் ஓரளவிற்கு பரவாயில்லை. But now what it is normally available is milky water. ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது பால் கலந்த தண்ணீர். Something very interesting happened when I was reading the Hindu newspaper of yesterday. நேற்றைய தினத்தின் இந்து நாளிதழை நான் படிக்கிற பொழுது ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். Usually Hindu newspaper on Sundays it brings a magazine section which is very informative. இங்கே பொதுவாக இந்த இந்து பத்திரிகையிலே ஞாயிற்றுக்கிழமையில மேகசின் செக்ஷன் என்று ஒரு பகுதி வரும். I have heard only about diluted milk. நான் இவ்விதமாக தண்ணீர் கலக்கப்பட்ட பாலை தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். But there was an off page article. அங்கே ஒரு அரை பக்க கட்டுரை இருந்தது. They say that is what is called synthetic milk. இதைத்தான் செயற்கையான பால் என்று சொல்லுகிறார்கள். So they are showing the difference between real milk and synthetic milk. இயற்கையான பாலுக்கும் செயற்கையான பாலுக்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை சொல்லுகிறார்கள். And they have given scientifically how synthetic milk is created. இந்த செயற்கையான பாலை விஞ்ஞான ரீதியிலே எப்படி தயாரிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். First they take vegetable refined oil. அங்கே காய்கறி எண்ணெயை அவர்கள் எடுக்கிறார்கள். Then they add some emulsifiers into it. அதிலே சில ரசாயனங்களை சேர்க்கிறார்கள். Then they also add urea to it. அதிலே யூரியாவை சேர்க்கிறார்கள். And then they say some selected sodium sulfate and any fertilizer also is added to it. அதோடு கூட சோடியம் தெரிந்தெடுக்கப்பட்ட சோடியம் சல்பேட்டையும் உரப்பொருட்களையும் சேர்க்கிறார்கள். You take it to a cooperative milk society in a village. ஒரு கிராமத்திலே இருக்கிற ஒரு பால் கூட்டுறவு இடத்திற்கு எடுத்து செல்லுங்கள். And they have what they call lactometer. அங்கே லாக்டோமீட்டர் இருக்கும். So they will just drop that lactometer. அவர்கள் அந்த லாக்டோமீட்டர் அதுல போட்டாங்கன்னா it will show that it is a good milk. அது நல்ல பால் என்று தான் அதை காட்டும். Because density wise they have already made it up. அதோட thickness அது அப்படி தான் இருக்கும். And even if you try to look at that fat content, because vegetable refined oil is added, fat content also will be found. அதுல இருக்கிற கொழுப்பு சத்தை பார்ப்போம் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இங்கே காய்கறி சத்தை சேர்த்து இருக்கிறதுனால அந்த கொழுப்பு சத்தும் அதே விகிதாச்சாரத்தில் இருக்கும். So the conclusion of that article, if you like milk, it is good, you drink milk, but you read this article also. உங்களுக்கு பால் விருப்பமானால் நீங்கள் பாலை குடியுங்கள், ஆனால் இந்த கட்டுரையும் கண்டிப்பாக படியுங்கள் என்கிறார்கள். I am really scared.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. Now this is telling us something in the Christian doctrinal world. இங்கே கிறிஸ்தவ உபதேசத்தை குறித்து நாம் பார்க்கிற சில காரியம் இது. We are talking about adulterated milk, now we are talking about synthetic milk. நாம் கலப்படம் செய்யப்பட்ட பாலை குறித்து பேசணும், ஆனால் இங்கே செயற்கையான பாலை குறித்து வாசித்தோம். Let's beware. நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Lot of synthetic stuff, they are trying to replace God's supernatural things. தேவனுடைய மிக மேன்மையான அசாதாரணமான காரியங்களுக்கு மாற்றாக அநேக செயற்கையான காரியங்களை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். We are living in a world of substitutes. நாம் இன்றைக்கு மாற்றுகளின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The culture of substitutes did not begin today. It began at the Tower of Babel. இந்த மாற்றுகளின் கலாச்சாரம் இன்றைக்கு துவங்கவில்லை, அது பாபேல் கோபுரத்தின் நாளிலே துவங்கி விட்டது. They had brick for stone. There was already a substitute there in the construction of Babel. அங்கே கல்லுகளுக்கு பதிலாக அவர்கள் செங்கல்களை உபயோகித்தார்கள். அங்கேயே ஒரு மாற்று ஆரம்பமாகி விட்டது. So substitutes has begun long ago. இந்த மாற்றுகள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டது. But today they have reached alarming proportions. So we need to keep both our eyes wide open and keep on clinging on to the name of the Lord and the word of the Lord and the Spirit of the Lord, that we may be kept against all these dashing floods and torrential rain. ஆனால் இன்றைக்கு அந்த மாற்றுகள் மிக அதிகமான நிலைமையிலே வந்துவிட்டது. அதனாலே நாம் தேவனுடைய வார்த்தையிலே மிகவும் ஆழமானவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக, மிகவும் கருத்தாக கற்று அந்த உபதேசத்திலே நிலைநின்றால் தான் வரவிருக்கிற புயல்களையும் வெள்ளங்களையும் எதிர்க்க நம்மால் முடியும். Though the Bible speaks about doctrine in so many places, especially the New Testament, புதிய ஏற்பாட்டிலே உபதேசத்தை குறித்து வேதம் அதிகமாக பேசினாலும் there are only 2 places where doctrines are listed. ஆனால் 2 இடங்களிலே மாத்திரம்தான் இந்த உபதேசங்கள் பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. One is doctrine of Christ and the other is the doctrine of the church. ஒன்று கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசம், மற்றொன்று சபைக்கு அடுத்த திருச்சபைக்கு அடுத்த உபதேசம். If you turn with me to the book of Hebrews 6th chapter, எபிரேயர் 6வது அத்தியாயத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் we'll read the first 2 verses. நாம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 6 முதல் 2 வசனங்கள். There we have the doctrine of Christ. அங்கே கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசத்தை பார்க்கிறோம். Number 1, முதலாவது repentance from dead works, செத்த கிரியைகளுக்கு இருந்து நீங்களாகும் மனம் திரும்புதல், faith towards God, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், doctrine of baptisms, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், laying on of hands, கைகளை வைக்குதல், resurrection of the dead, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், and eternal judgment. மற்றும் நித்திய நியாய தீர்ப்பு. And then if you want to add one more in verse 6, going on unto perfection. இன்னொன்றை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் பூரணராகும்படி கடந்து செல்வது. This is what is called doctrine of Christ. இதைத்தான் கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லுகிறோம். We studied in detail about the doctrine of Christ in summer study program 78. 1978 ஆண்டிலே நடந்த வேநீர் கால வேத பாட திட்டத்திலே கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசத்தை மிகவும் விளக்கமாக விவரமாக படித்தோம். What is repentance from dead works? இங்கே செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்புதல் என்றால் என்ன? When we talk about faith towards God, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தை குறித்து பேசினோம். what is the definition of faith? அதை குறித்த விசுவாசத்தை குறித்த வரையறை, what are the various kinds of faith, வகைகள், and what is the source of faith, அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் இடம், and thirdly doctrine of baptisms. மூன்றாவதாக ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். 7 baptisms are mentioned in the Bible. வேதத்திலே 7 ஞான ஸ்நானங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. But there are 3 aspects for one Christian baptism. ஒரு கிறிஸ்தவ ஞான ஸ்நானத்திற்கு 3 அம்சங்கள் உண்டு. What are they? அவைகள் என்ன? First, the Holy Spirit baptizes us into Christ. முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் படுத்துகிறார். Secondly, a minister of the gospel baptizes us into water. இரண்டாவதாக தேவ ஊழியன் நம்மை நீருக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுக்கிறார். Thirdly, Jesus Christ baptizes us into the Holy Spirit. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்த ஆவியானவருக்குள் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். Holy Spirit into Christ, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள், a minister of the gospel into water, தேவ சுவிசேஷ ஊழியன் நீருக்குள், and the Lord Jesus Christ into the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஆவியானவருக்குள். Now these three aspects of one baptism we studied in some summer study program 78. இந்த ஒரே ஞான ஸ்நானத்தின் மூன்று அம்சங்களை 1978 நடத்தின வேநீர்கால வேத பாட திட்டத்தில் படித்தோம். And the fourth subject was the laying on of hands. நான்காவது பாடம் கைகளை வைக்குதல். What are the purposes and procedures of laying on of hands as prescribed in the New Testament? புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த கைகளை வைக்குதலுக்கான நோக்கங்களும் முறைமைகளும் என்ன? And next, resurrection of the dead. ஐந்தாவது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல். There are two kinds of resurrection. ரெண்டு வகையான உயிர்த்தெழுதல். And what are all the order of resurrection? உயிர்த்தெழுதலின் வரிசை கிரமம் என்ன? And then eternal judgment. அதற்கு பின்பு நித்திய நியாய தீர்ப்பு. There are two judgments in future. What are they and for whom are they? எதிர்காலத்தில் இரண்டு நியாய தீர்ப்புகள் உண்டு. அவைகள் யாருக்கு சம்பந்தப்பட்டது? And seventhly, going on unto perfection. ஏழாவதாக பூர்ணராகும்படி கடந்து போவது. And we studied 7 marks of Christian perfection. கிறிஸ்தவ பரிபூரணத்தின் 7 அடையாளங்களை படித்தோம். Because we already studied the subject in 78, we will not dwell on that subject now. 1978 ஏற்கனவே இதை படித்து விட்டபடினால இப்பொழுது அதை நாம் படிப்பதில்லை. So we'll move on to the other one, that is the doctrine of the church. ஆகவே அடுத்த காரியமா இருக்கிற சபைகளுக்கு அடுத்த உபதேசத்திற்கு நாம் கடந்து செல்வோம். And that is listed out for us in book of Ephesians 4th chapter. அது எபேசியர் 4வது அத்தியாயத்திலே நமக்கு பட்டியலிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. Why do we call it a doctrine of the church? இதை ஏன் நாம் சபைக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லுகிறோம்? Because book of Ephesians is primarily about the church. இந்த எபேசியர் புத்தகம் பிரதானமாக திருச்சபையை குறித்து எழுதுகிறது. It was not written to a local church, but it was written to the universal church. இது ஒரு உள்ளூர் சபைக்கு எழுதப்பட்டதல்ல, ஆனால் உலகளாவிய சபைக்கு எழுதப்பட்டது. You go to Corinthians, கொரிந்தியருக்கு பொருந்தும். You go to Corinthians. நீங்கள் கொரிந்து பட்டணத்துக்கு போங்க. You go to Corinthian church. நீங்கள் கொரிந்து சபைக்கு போங்க. You go to Philippian church. நீங்கள் பிலிப்பி சபைக்கு போங்க. You go to Colossian church. நீங்கள் கொலோசை சபைக்கு போங்க. Some local problem will be dealt with. அங்கே உள்ளூரில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர் கையாண்டு இருப்பார். But you read Ephesians. ஆனால் எபேசு நிருபத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் no local problem will be dealt with. அங்கே உள்ளூர் பிரச்சனை எதுவுமே சொல்லப்படவில்லை. So it is not written to a local church. ஆகவே அது உள்ளூர் சபைக்கு எழுதப்படவில்லை. It was addressed to the universal church. அது உலகளாவிய சபைக்கு எழுதப்பட்டது. Because he was dealing with the universal church, அவர் உலகளாவிய சபையை குறித்து எழுதுகிறதினாலே the doctrine that he has listed out here, we have dared to name them as doctrine of the church. உலகளாவிய சபைக்கு அவர் எழுதி இருக்கிறபடியினாலே இங்கே அவர் கொடுத்திருக்கிற அந்த பட்டியலை நாம் சபைக்கு அடுத்த உபதேசம் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். We read that from verses 4 to 6. 4வது வசனம் முதல் 6வது வசனம் வரை இருக்கிற வசன பகுதியிலே அதை வாசிக்கிறோம். Number 1, one body. முதலாவது நாம் அங்கே வாசிக்கிறது ஒரே சரீரமும், and then one spirit, ஒரே ஆவியானவர், then one hope, then அதற்கு அடுத்து ஒரே நம்பிக்கை, and then one Lord, அதற்கு பிறகு ஒரே கர்த்தர், then one faith, ஒரே விசுவாசம், then one baptism, ஒரே ஞானஸ்நானம், then one God and Father of all, who is above all and through all and in you all. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். Do you find something very interesting in this list? இதிலே மிக நேர்த்தியாக இருக்கிற ஒரு காரியத்தை உங்களால் காண முடிகிறதா? சுவாரஸ்யமா இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறதா? In the 7 aspects of the church doctrine, Apostle Paul talks first about one body. இந்த சபை உபதேசத்தை குறித்த 7 காரியங்களை குறித்து சொல்லுகிற பொழுது முதலாவதாக ஒரே சரீரம் என்று சொல்லுகிறார். Because he was dealing with the unity of the church in verse 3. 3வது வசனத்திலே சபையின் ஐக்கியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். Because when he is talking about the unity of the body of Christ in the entire epistle, he puts one body first and then comes one spirit. To remain as united one body, he puts the aspect of one body on the top of that 7 factors list. முக்கியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையை குறித்து திருச்சபையின் ஒருமைப்பாடு ஒரே சரீரத்தை போல இருக்க வேண்டும் என்று எழுதுகிறதுனாலே இந்த சபையை குறித்த உபதேசத்தின் பட்டியலிலே ஒரே சரீரம் என்பதை முதலாவதாக வைத்திருக்கிறார். But we, for our convenience sake, can change the order, and that will help our academic study purpose. நம்முடைய வசதிக்கு
தக்கதாக அந்த வரிசை கிரமத்தை நாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். அது நம்முடைய படிப்பிற்கு உதவியாக இருக்கும். First we'll study about one God and Father. முதலாவதாக நாம் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் என்பதை குறித்து படிப்போம். Then we'll move on to one Lord. அதற்கு பின்பு ஒரே கர்த்தர். And then we will study about that one Spirit. அதற்கு பின்பு ஒரே ஆவியானவர். And then one faith. ஒரே விசுவாசம். One baptism. ஒரே ஞானஸ்நானம். One body. ஒரே சரீரம். One hope. ஒரே நம்பிக்கை. I call this a chronological order. இதை நான் கால கிரமத்துக்கு அடுத்த வரிசை என்று சொல்லுகிறேன். Just like we have canonical Bible, we also have chronological Bible. நாம் எப்படி வேத நியமத்தின்படி இருக்கிற canonical பைபிள் ஒன்று இருக்கிறது சொல்லுகிறபடியே கால வரிசையின்படி இருக்கிற வேதாகமும் நமக்கு உண்டு. We have Genesis at the beginning and book of Job somewhere in the middle in the canonical Bible, but in the chronological Bible the order of events as per the timeline it is selected. நமக்கு கையில் இருக்கிற அந்த வேதாகமத்திலே அதை கேனானிக்கல் பைபிள் என்று சொல்கிறோம். அதிலே முதலாவது ஆதியாகமத்திலே துவங்கி நடுவில் எங்கேயோ யோபுவின் புத்தகம் வருகிறது. ஆனால் அதை கால வரிசையின்படி எழுதுவோம் என்று சொன்னால் அந்த கால வரிசையின்படி எழுதப்பட்ட அந்த வேதாகமத்திலே யோபுவின் புத்தகம் முதல்ல வருகிறது. அப்படி அது தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது. At least once in your lifetime you should read through the Bible from the chronological point of view. நம்முடைய வாழ்நாளிலே ஒரு முறையாவது கால கிரமத்தின் வரிசையின்படி நாம் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும். The entire story will just open up new avenues of understanding for your biblical knowledge. நம்முடைய வேத அறிவிற்கு ஒரு புதுமையான ஒரு கண்ணோட்டத்தை நாம் இப்படி வாசிப்பதினாலே பெற்றுக்கொள்வோம். The bookstall will give you that chronological Bible. இங்கே நம்முடைய புத்தக சாலையிலே அந்த காலக்கிரமத்தின் அடிப்படையில் இருக்கிற வேதாகம் உண்டு. This rearranged list I call chronological. You know why? இந்த திருப்பி அமைக்கப்பட்ட இந்த பட்டியலை கால வரிசையின்படி அமைக்கப்பட்ட பட்டியல் என்று சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? The Father, number 1, sent the Son and made him Lord, number 2. நம்முடைய பிதாவாகிய தேவன் முதலாவதாய் இருக்கிறவர் தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை கர்த்தரும் ஆண்டவரும் ஆக்கினார். அவர் இரண்டாவது நபர். And the Lord went back and he sent the Spirit, that one Spirit. ஆண்டவர் பரத்திற்கு ஏறி சென்று ஒரே ஆவியானவராய் இருக்கிற ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். And people came into the faith and were baptized. மக்கள் விசுவாசத்திற்குள் வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். And they became members of the body of Christ. அவர்கள் ஆண்டவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் ஆனார்கள். And they await the return of Christ as their one hope. அவர் தங்களுடைய ஒரே நம்பிக்கையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். This is not only chronological, this order also is logical and easy to remember. இது கால வரிசையின்படியான பட்டியல் மாத்திரமல்ல, தத்துவ ரீதியிலான பட்டியலுமாய் இருக்கிறபடினாலே அதை மிகவும் எளிதாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். Even one full 3-day seminar is not sufficient to expand and expound even one of these 7 aspects. இந்த 7 உபதேசங்களிலும் ஒரு உபதேசத்தை மாத்திரம் எடுத்து நாம் விளக்க முயற்சிப்போம் என்று சொன்னால் அந்த ஒரு உபதேசத்திற்கு மாத்திரம் ஒரு 3 நாள் கருத்தரங்கு போதாது. However, because we have to finish that subject today, I will try to touch upon very salient and salient features which are key texts, so your attention is very much requested. அப்படி இருந்தாலும் இந்த நாளிலே அந்த ஒரு பாடத்தை நாம் படிக்க வேண்டியது இருக்கிறபடினாலே மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய காரியங்களை மட்டும் நான் சொல்லவிருப்பதினாலே நீங்கள் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். Doctrine of the church. சபைக்கு அடுத்த உபதேசம். Number 1, one God and Father. முதலாவது இருப்பது ஒரே தேவனும் பிதாவும். Beloved, all our life we must be increasing in the knowledge of God. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். That is the spiritual growth. அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. You know, if somebody asks you what is spiritual growth, யாராவது ஒருவர் ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் என்ன என்று கேட்பார்கள் என்று சொன்னால், if you want to give a single line definition, the answer is in Colossians 1st chapter 10th verse. அதற்கு ஒரு வார்த்தையிலே நாம் வரையறை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொலோசியர் 1வது அத்தியாயம் தமிழிலே 9வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். That you may have a walk worthy of the Lord, fully pleasing him, being fruitful in every good work
increasing in the knowledge of God. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஜெபம் பண்ணி வருகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். Increasing in the knowledge of God. அவரை அறிகிற அறிவிலே நிரப்பப்படுவது. What is theology? இறையியல் என்றால் என்ன? Knowledge of God. தேவனை குறித்த அறிவு. Science of God. தேவனை குறித்த அறிவு. Theo means God, ology means science. தியோ என்று சொன்னால் தேவன், ஆலஜி என்று சொன்னால் அதனுடைய குறித்த அறிவியல். So theology is science of God or knowledge of God. Growing and increasing in the knowledge of God is true spiritual growth. இறையியல் என்று சொன்னால் தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த இறையியல், தேவனை குறித்த அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைவது. We should keep on increasing in the knowledge of God. நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே விருத்தி அடைந்து கொண்டே போக வேண்டும். But today on the face of the earth before eternity we can never fully understand God. ஆனால் இந்த பூமியிலே இன்றைக்கு நாம் தேவனை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியவே முடியாது. We look at some scripture passages. அதற்கு சில வேத வாக்கியங்களை பார்ப்போம். Psalm 145 சங்கீதம் 145 and we will look at verse 3. சங்கீதம் 45 மூன்றாவது வசனம். Great is the Lord and greatly to be praised, and his greatness is unsearchable. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. Underline that sentence and underline that underlined sentence. அதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், அடிக்கோடிட்ட பாகத்தை மற்றொன்று அடிக்கோடிடுங்கள். His greatness is unsearchable. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. And come to 147. 147வது சங்கீதம் And come to verse 5. 5வது வசனம். Great is our Lord and mighty in power. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். His understanding is infinite. அவருடைய அறிவு அளவில்லாதது. Once again, his understanding is infinite. அவருடைய அறிவு அளவில்லாதது. It is not only a truth stated in the Old Testament. இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு சத்தியம் மாத்திரமல்ல. You cannot say only in the Old Testament it was like that, but in the New Testament it is different. பழைய ஏற்பாட்டில் தான் அப்படி இருந்தது, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது வேறு விதமாய் இருந்தது என்று சொல்ல முடியாது. Even a person like Apostle Paul says in Romans 11th chapter. அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற ஒரு மனிதன் ரோமர் 11வது அத்தியாயத்திலே இப்படி சொல்கிறார். Look at the 33rd verse. 33வது வசனம். Oh, the depth of the riches both of the wisdom and knowledge of God. How unsearchable are his judgment and his ways past finding out. தேவனுடைய ஐஸ்வரியம் ஞானம் என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். Just because an Old Testament saint has said that, we don't accept it. The New Testament apostle who had the abundance of revelations, he also honestly confesses how unsearchable are his ways, they are past finding out. ஒரு பழைய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனாலே மாத்திரம் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. புதிய ஏற்பாட்டிலே அதிகமான வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அறிவு எவ்வளவு ஆழமானது என்று சொல்லுகிறபடியாலே அதை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். 1 Corinthians 2nd chapter. 1 கொரிந்தியர் 2வது அத்தியாயம். We'll read from verses 10 to 12. 10வது வசனம் முதல் 12வது வசனம் வரை வாசிப்போம். It says, God has revealed them to us by his Spirit. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். What has he revealed to us? அவர் எதை வெளிப்படுத்தினார்? What he has prepared for those who love him, as the previous words, that he has revealed to us. அவரை நேசிக்கிறவர்களுக்கு எதை அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். But the deep things of God, it is not fully fathomed. தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்.
ஆனால் தேவனுடைய முழு ஆழத்தையும் நம்மால் அறிய முடியாது. What man knows the things of a man except the spirit of a man which is in him? மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவனும் மனுஷருக்குரியவைகளை அறியான். Even so, no one knows the things of God except the spirit of God. அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். But what have we understood? நாம் எதை புரிந்து கொண்டிருக்கிறோம்? Next word say the things that God has freely given to us, that we have understood. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். But the total knowledge of God, the full understanding of God, no one has understood. தேவன் நமக்கு எதை அருளி இருக்கிறாரோ அதை மாத்திரம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனை முழுமையாக அவருடைய முழு ஞானத்தோடு கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. Let us look at some of the attributes of God which are fast finding out. தேவனுடைய சில குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அவைகள் மிகவும் அருமையானவைகள். Number 1, முதலாவதாக God is independent. தேவன் எவரையும் சாராதவர். Oh, that's a wonderful truth. That's a real kickstart. That's a real point where we begin to worship him. அது மிகவும் முக்கியமான ஒன்று. அங்குதான் நம்முடைய தொழுகை ஆரம்பமாகிறது. Many false doctrines originate from here. இங்கே இருந்துதான் அநேக கள்ள உபதேசங்கள் ஆரம்பமாகிறது. God is independent. தேவன் எவரையும் சாராதவர். In other words, he is complete in himself. அவர் தன்னில் தானே முழுமையானவர். He is absolutely absolute. பூரணத்தில் பூரணமானவர். He is completely complete. முழுமையில் முழுமையானவர். He is perfectly perfect. அவர் சம்பூரணத்தில் சம்பூரணமானவர். He does not depend on anything or anybody for his being. அவர் இருப்பதற்கு அவர் யாரையும் எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. That was stated by the apostles in Acts of the Apostles 17th chapter. அதைத்தான் அப்போஸ்தலர் 17வது அத்தியாயத்திலே சொல்லுகிறார்கள். We'll read verses 24 and 25. 24வது 25வது வசனத்தை வாசிப்போம். God who made the world and everything in it, since he is Lord of heaven and the earth, does not dwell in temples made with hands, nor is he worshipped with men's hands as though he needed anything. It is actually he who gives life, breath and all things. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினாலே கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. He has everything. He does not need us. அவரிடத்தில் எல்லாம் உண்டு. அவருக்கு நம்முடைய அவசியமோ தேவையோ இல்லை. God is independent of any part of his created world. அவர் தேவன் தான் சிருஷ்டித்த எதையும் சார வேண்டிய அவசியமே இல்லை. Even if God had not created the world, இந்த உலகத்தை ஒருவேளை தேவன் படைக்காமல் இருந்திருப்பார் என்றால், if God had not created man and woman on the face of the earth, இந்த பூமியிலே மனுஷனையும் மனுஷியும் தேவன் உருவாக்காமல் இருந்திருந்தாலும், still he would be infinitely loving. அவர் அனாதியாய் இன்னும் நேசிக்கிறவராகவே அன்பு கூறுகிறவராகவே இருப்பார். He would be infinitely just. முடிவில்லாத நீதி உள்ளவராய் இருப்பார். There can be no reason that we add any dimension to God. தேவனோட பரிமாணத்தோடு கூட நாம் எதையோ சேர்க்க வேண்டும் என்ற எந்த காரணமும் இல்லை. That is why ஆகவேதான் when Moses asked God, what is your name? ஆகவேதான் மோசே தேவனிடத்திலே உம்முடைய பேர் என்ன என்று கேட்ட பொழுது, Why you ask my name? நீ ஏன் என்னுடைய பெயரை கேட்கிறாய்? Because when I go and tell people God said, they will say, which God? நான் ஜனங்களிடத்திலே போய் தேவன் சொன்னார் என்று சொன்னால் அவர்களிடத்திலே உடனே அவர்கள் என்னிடத்திலே கேட்பார்கள், எந்த தேவன் என்று கேட்பார்கள். You know what name did God give to Moses? தேவன் மோசே இடத்திலே சொன்ன பேர் என்ன தெரியுமா? I am that I am. Absolute. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். முழுமையானவர். You know, that's the wonderful revelation God gave to Moses. It was with that name
God delivered his people from Egyptian bondage. மோசேக்கு தேவன் கொடுத்த மிக நேர்த்தியான வெளிப்பாடு அது. அந்த நாமத்தின் மூலமாகவே தேவன் இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். Turn with me to book of Romans for another challenge on this vital character of God. இந்த ஆண்டவருடைய மிக உன்னதமான குணாதிசயத்தை குறித்த ஒரு சவால் நிறைந்த வசனத்தை ரோமர் நிருபத்திலே நாம் பார்ப்போம். 11th chapter. 11வது அத்தியாயம். Look at verses 34 and 35. 34வது 35வது வசனம். Who has known the mind of the Lord? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? Who has become his counselor? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? Who has first given to him and it shall be repaid to him? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? God does not need anybody. தேவனுக்கு யாரும் அவசியமில்லை. For his being, for his existence, he does not need anybody. அவர் இருப்பதற்கு அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. The summary is given in the 36th words. 36வது வசனத்திலே அதனுடைய சாராம்சம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Of him, through him and to him are all things, to whom be glory forever. Amen. I told you this is the beginning of worship. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆகவேதான் ஆராதனையின் ஆரம்பம் இங்கே இருக்கிறது என்று சொன்னேன். You know, this independence of God, this doctrine is very much eroded in some of the modern worships, as if God depends upon us. இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்து ஆராதனைகளே தேவன் எவரையும் சாராதவர் என்கிற இந்த முக்கியமான உபதேசம் வெகுவாக பின்தள்ளப்பட்டு இருக்கிறது. ஏனோ தேவன் நம்முடைய ஆராதனையிலே வாழ்கிறவரை போல நாம் ஆராதனை செய்ய கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். That's why I told you, anything that I teach here will be a vaccine. It will be a prevention against the possible future ills which may override you. ஆகவேதான் நான் சொன்னேன், இங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதிர்காலத்திலே வரவிருக்கிற நோய்களுக்கு ஒரு தடுப்பு ஊசியாக அமையும் என்று சொன்னேன். God is independent. தேவன் யாரையும் சாராதவர். Number 2, God is unchangeable. இரண்டாவதாக தேவன் மாறாதவர். This is called technically as the immutability of God. இதைத்தான் தேவனுடைய மாறாமை என்று சொல்லுகிறோம். Turn with me to an Old Testament classic passage, Book of Psalms chapter 102. சங்கீதம் 102 மிக ஒரு நேர்த்தியான ஒரு வசனத்தை பார்ப்போம். We'll read from verses 25 to 27. 25வது வசனம் முதல் 27வது வசனம் வரை வாசிப்போம். I just love them. அதை நான் மிகவும் நேசிக்கிறேன். Of old you laid the foundation of the earth, and the heavens are like the work of your hands. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. They will perish but you will endure. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். Yes, all of them will grow old like a garment, like a cloak. You will change them and they will be changed. அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். But hallelujah, but you are the same and your years will have no end. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. Oh beloved, how beautifully the Bible opens up God's character before us in simple language. வேதம் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக நமக்கு இருக்கிற அந்த சத்தியத்தை எளிதான முறையிலே நமக்கு முன்பாக திறந்து காட்டுகிறது. Even Mount Himalayas will be rolled like a bed sheet and it will be thrown away by God. இமாலய மலையும் கூட ஒரு வஸ்திரத்தை போல சுருட்டப்பட்டு வெளியே தள்ளப்படும். But you Lord, you remain forever and ever. ஆனால் நீரோ என்றைக்கும் நித்தியமாய் அப்படியே இருப்பீர். That is the revelation we have in book of Numbers 23rd chapter. அதைத்தான் எண்ணாகமம் 22வது அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். Numbers 23rd chapter. எண்ணாகமம் 22வது அத்தியாயம். 23rd chapter. சரி, 23வது அத்தியாயம். We look at the 19th verse. 19வது வசனம். God is not a man that he should lie, nor a son of man that he repent. Has he said, will he not do it?
has he spoken, will he not make it good? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? Come with me to book of James for an endorsement of this Old Testament statement. இந்த பழைய ஏற்பாட்டிலே சொன்ன ஒரு வசனத்திற்கு அங்கீகாரப்படுத்துகிற ரீதியிலே நாம் யாக்கோபின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். First chapter 17th verse. யாக்கோபு முதலாவது அத்தியாயம் 17வது வசனம். Every good gift and every perfect gift from above and comes down from the Father of lights, with whom there is no variation or shadow of turning. நன்மையான எந்த ஈவும் பரிபூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Underline that statement. There is no variation or shadow, even shadow, slightest shadow of turning with our eternal God. Yeah. He is I am that I am. இந்த வசன பகுதியை அடிக்கோடு இட்டுக் கொள்ளுங்கள். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இன்னும் பார்ப்போம் என்று சொன்னால் யாதொரு வேற்றுமையின் நிழலும் கூட இல்லவே இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். If you don't understand this unchangeableness of God, you will make a God into a doll. A doll, நீங்கள் தேவனுடைய இந்த மாறாமையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவனை ஒரு பொம்மையாக்கி விடுவோம். Don't think that is what is done by non-Christians. It is mostly done today by Christians. அது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களால் செய்யப்படுகிறது என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கு அது அதிகமாக கிறிஸ்தவர்களாலேயே செய்யப்படுகிறது. God is a doll in the hands of many Christians. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவருடைய கையிலே தேவன் ஒரு பொம்மையாக இருக்கிறார். They can keep changing his color. அவருடைய நிறத்தை நினைத்த பொழுதெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். One day they can make his nose sharp, next day they will make his nose blunt. ஒரு நாள் அவருடைய மூக்கை கூர்மையாக்குவார்கள், அடுத்த நாள் அதை மழுங்க செய்து விடுவார்கள். They change God according to their whims and fancies rather than they change themselves according to God's expectation. அவருடைய விருப்பத்திற்கும் ஆசைக்கும் ஏற்ற வண்ணமாக தேவனை மாற்றிக்கொள்வார்களே ஒழிய தேவனுடைய விருப்பத்திற்கும் ஆசைக்கும் ஏற்ற வண்ணமாக தங்களை மாற்றிக்கொள்ள அவர்கள் முயற்சிப்பதில்லை. You know, this is a very dangerous trend that is plaguing modern Christendom. இன்றைக்கு இருக்கிற நவீன கிறிஸ்தவத்தை கொள்ளை நோயை போல கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் இது. Many of what I say in this seminar you will not understand their immediate applicability, but keep them in mind. The Holy Spirit at the appropriate time, it is my prayer, will remind you of what has been taught here. இந்த கருத்தரங்கிலே சொல்லப்பட்ட அநேக காரியங்களின் உடனடி பயனை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் இங்கே சொல்லிக் கொடுத்தவைகளை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் ஏற்ற சமயத்திலே அதை உங்களுக்கு நினைப்புப்படுத்துவார்.